புளிக்குழம்புனாலே தெரிச்சு விட்ற என் வீட்டுக்காரு அதில் ஒரே ஒரு முட்டையை பொத்து ஊற்றுனதுக்கப்புறம் பொட்டாட்டம் சாப்பிட்டு போயிட்டாரு. புளிக்குழம்போட அதே ப்ராசஸ் தான். ஆனால் புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். கடாயில் நல்லெண்ணெய் விட்டு தாளிப்பு வடகம் சேர்த்து தாளிச்சிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு பாதி முருங்கைக்காய் கருவேப்பிலை வாசத்துக்காக சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கரைச்சி எடுத்த புளியில் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கின வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு அப்படியே மூடி போட்டு கொதிக்க விட்டாச்சு. அப்படியே சைடில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் சோம்பு சீரகம் மிளகு எல்லாம் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போது இதில் முட்டையை பொத்து ஊற்றிக்கலாம். 4 முட்டையை அப்படியே பொத்து ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா முட்டையும் நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான், புளிக்குழம்பு முட்டை குழம்பாக மாற்றியாச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றுறது உங்கள் விருப்பம்தான். நான் தேங்காய் விழுது சேர்த்து ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு வீட்டில் புளிக்குழம்புலாம் சொல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது டிங்கரிங் பண்ணி கொடுத்து விட்டுருங்க. நமக்கும் வேலை மிச்சம், அவங்களும் சூப்பராக சாப்பிட்ருவாங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.